ஜீவனிலும் நீரே பெரியவர். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. Foxes have holes. நரிகளுக்கு குழிகள் உண்டு. The birds of air has a nest. பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. But for me, I don't have a place to stay. ஆனால் எனக்கென்று தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. In a way, God was pointing out to you and me, would you open your door? I want to come and stay inside you. ஒரு வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மையும் உன்னையும் என்னையும் பார்த்து உன்னுடைய இருதயத்தை திறந்து எனக்கு இடம் கொடுப்பாயா. Hallelujah. Hallelujah. Moses couldn't able to do, Jesus did it. மோசேயினால் முடியாததை இயேசு கிறிஸ்து செய்தார். What Solomon temple couldn't able to do, Jesus did it. சாலமோனுடைய தேவாலயத்தினாலே முடியாத காரியத்தை இயேசு செய்தார். Jesus is the Shekinah glory. இயேசுதான் அந்த சக்கீனா. Jesus is the tabernacle. இயேசுதான் ஆசரிப்பு கூடம். Jesus is the Solomon temple. இயேசுதான் சாலமோனுடைய Jesus தேவாலயம். is the 7 lampstand. இயேசுதான் அந்த 7 குத்து விளக்கு. Hallelujah. கண்ணீரின் பாதைகளில் நீர் ஒருவரே என்பது, கஷ்டத்தின் நேரங்களில் நீரே என் துணை. கண்ணீரின் பாதைகளில் நீர் ஒருவரே என்பது, என் சூழ்நிலையை பார்க்கிலும் நீரே பெரியவர். என் தேவையை பார்க்கிலும் பெரியவர். என் சூழ்நிலையை பார்க்கிலும் நீரே பெரியவர். என் தேவையை பார்க்கிலும் நீர் ஒருவரே பெரியவர். என் உயர்வினிலும் தாழ்வினிலும் நீரே பெரியவர். சொல்லுவோம், என் உயர்வினிலும் தாழ்வினிலும் நீரே பெரியவர். நீரே பெரியவர், ஒருவரே பெரியவர். யோனாவிலும் சாலமோனிலும் நீரே பெரியவர். நீரே பெரியவர். சத்தமாய் நீர் ஒருவரே பெரியவர். சர்வத்திலும் சகலத்திலும் நீரே பெரியவர். சீரின் புயல்களை நீரே அகற்றுவீர். கொந்தளிக்கும் கடல்களை நீர் ஒருவரே அடக்குவீர். சீரிடும் புயல்களை நீரே அடக்குவீர். கொந்தளிக்கும் கடல்களை நீர் ஒருவரே அடக்கு. சத்தமாய் யுத்தங்கள் செய்வது நீரே வல்லவர். அற்புதம் செய்வது சிறந்தவர். யுத்தங்கள் செய்வது நீரே வல்லவர். அற்புதம் செய்வது நீரொருவரே சிறந்தவர். என் மரணத்திலும் ஜீவனிலும் நீரே பெரியவர். என் மரணத்திலும் ஜீவனிலும் நீரே. ரெண்டு கரங்களை ஆஸ்தி. நீரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். யோனாவிலும் சாலமோனிலும் நீரே பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். சர்வத்திலும் சகலத்திலும் நீரே பெரியவர். பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். யோனாவிலும் சாலமோனிலும் நீரே பெரியவர். சொல்லுங்க, நீரே பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர். சர்வத்திலும் சகலத்திலும் நீரே. இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி, மனுஷரை பார்க்கிலும் நீரே பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் நீர் ஒருவரே பெரியவர். மனுஷரை பார்க்கிலும் நீரே பெரியவர்.
பிரபுக்களை பார்க்கிலும் நீர் ஒருவரே பெரியவர். நான் நினைப்பதிலும் ஜெபிப்பதிலும் அதிகமாய் செய்பவர். நான் நினைப்பதிலும் ஜெபிப்பதிலும் அதிகமாய் செய்பவர். ரெண்டு கரங்களை நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உண்மைப்பா, நாங்க நினைப்பதை விட ஜெபிப்பதை விட நீர் அதிகமாய் செய்கிறவர். கரங்களை உயர்த்தி. மனிதர்கள் உங்களுக்கு ஒரு தடவை செய்வாங்க, 2 தடவை உதவி செய்வாங்க, அதுக்கப்புறம் உங்களை பார்த்து அவங்க விலகி போயிடுவாங்க. உங்கள் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. பிரபுக்களை நம்பி இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது கூட இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 1000 தடவை, 10,000 தடவை உங்களுக்காக உதவியாய் நிற்கிறவர் இயேசு ஒருவரே. உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் உங்கள் கூட நிற்பார். நீங்கள் ஐசியூ வார்டில் இருக்கும்போது அவர் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பார். நீங்கள் கடன் பிரச்சனையில் வீடு அடைச்சிட்டு அழுது கொண்டு இருக்கும்போது அவர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். மரணத்தின் தருவாயில் குடும்பம் மரணத்தில் இருக்கேன்னு அழுது கொண்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார். அவரே பெரியவர். மனுஷரை காட்டிலும் பிரபுக்களை காட்டிலும் நீங்கள் நம்புவதை காட்டிலும் பணத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். 2 கரங்களை உயர்த்தி, அப்பா, என் மரணத்திலும் ஜீவனிலும் நீரே. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. என் மரணத்திலும் ஜீவனிலும் நீரே, என் உயர்வினிலும் என் உயர்வினிலும் தாழ்வினிலும் நீரே பெரிய. என் உயர்வினிலும் என் உயர்வினிலும் தாழ்வினிலும் நீரே பெரியவர். அப்படியே அந்த சிலுவையை பாருங்க. உண்மை, சகல உயர்வும் உள்ள இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்தவர், வார்த்தையினாலேயே எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். உங்களுக்காக எனக்காக அவர் மாம்சமானார். அவர் மனித உருவம் எடுத்தார், தன்னையே தாழ்த்தினார், மனிதர்கள் கிட்ட அடி வாங்கினார், சிலுவையிலே அறையப்பட்டார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். உண்மைப்பா, உண்மைப்பா, நீர் சிந்தின ரத்தம் எனக்காக, நீர் கொண்ட காயங்கள் எனக்காகப்பா, எனக்காக எனக்காக எனக்காக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இயேசுவின் ரத்தத்தினால பிரித்தெடுக்கப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க கால்கள் சாதாரண கால் இல்லை, மான் காலை தந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு என்னன்னா 50 வயசானாலே நடக்க முடியறதில்ல. என்னால் நடக்க முடியல பாஸ்டர், ஸ்டெப் ஏற முடியல அப்படின்லாம் இன்னைக்கு அநேகருக்கு முட்டியில தான் பிரச்சனை. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சிரித்து சொல்லுங்கள், உங்களுக்கு முட்டியில் பிரச்சனையே இல்லை, நீங்கள் நல்லா நடப்பீங்க. உங்களுக்கு நல்ல காலை கொடுத்துருக்கிறார், மான் கால்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 8வது மாதம்னாலே நான் முதலே சொன்னேன், எட்டி பிடிக்கிற மாதம். சில தடைகளை எல்லாத்தையும் தாண்டி ஆசீர்வாதத்தை எட்டி பிடிக்கிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. ஒரு அழகான பாடல், மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நான் நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உண்மைப்பா, எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க, நினைச்சு பார்க்காத உயரத்துக்கு நான் போக போகிறேன். இதை விசுவாசத்தோடு பாடுவோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை
விடுதலை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி. நல்லா கைத்தட்டி நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நல்லா கைத்தட்டி என் பக்கம் நீங்க நிழலாய் நின்றீங்களே, என் பாதம் இடராமல் என்னை சுமந்தீங்களேப்பா, எனக்கு நல்ல காலம் கொடுத்து எங்கேயுமே என் பாதம் இடரல, என நீங்க சுமந்ததற்காய் நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தலைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. சொல்லுங்க, தீங்கு செய்ய நினைத்தவர் முன்போ தலைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. இப்போ என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நல்லா கைத்தட்டி சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் நீர் சீரமைத்து தந்தவரே, சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் நீர் சீரமைத்து தந்தவரே. எல்லாம் சொல்லுங்க, சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் நீ சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை. நல்லா கைத்தட்டி நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் தைராய்டு மாத்திரை 10 வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தேனுங்க. ஆண்டவருடைய கிருபையில் ராமகிருஷ்ணாவில் தான் எல்லாம் செக் பண்ணும்போது தைராய்டியே இல்லையான்னுட்டாங்க. நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஐயா இப்போ தைராய்டிக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு சொல்லி நான் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன். மேகமாக வந்த அவருடைய கரம் என்னை தொட்டது. ஆண்டவருக்கு கோடி நன்றி. எங்கள் மருமானுக்குங்க காலில் இருக்கிறக்க வீங்கி கற்பக ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அங்கே ஆப்ரேஷன் பண்ணே ஆகணுன்ட்டாங்க. நரம்புகள் எலும்புகளெல்லாம் வித்தி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல என் புள்ள அழுதுங்க. நான் நம்மளுக்கு ஜம் பண்ணி நீங்கள் சொன்னீங்க
அடுத்த நிமிஷமே அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, ஆண்டவருக்கு கிருபை உங்களுக்கு தொடுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணலைங்க, அவங்க சுகமாகி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கேட்டீங்களா? என் மருமகனுக்கு காலு ஆப்ரேஷன் பண்றதுக்கு எலும்பெல்லாம் இத்து போச்சுட்டாங்க. ஐயாட்ட ஜெபம் பண்ண, ஆப்ரேஷனமே நடக்காது, சுகமே ஆண்டவர் தந்துருவாருமா, நாளைக்கே வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னேன் நான் விசுவாசத்துல. அப்படியே சுகமாக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்களாம், ஆப்ரேஷனே இல்லாம. நல்லா இருக்காருல்லம்மா? வேலைக்கு போறாரு. ஏப்பா, எலும்பு எப்படி இருந்ததா? இத்து போச்சாமா. கரையம் தானே இத்து போக வைக்கும், அந்த மாதிரி. தேங்க்யூமா, தேங்க்யூ. Hebrews chapter 3 verse 3, 4, 5, 6. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட்ட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கும் மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருக்கிறோம். Hallelujah. Please be seated in the presence of God. பிரசன்னத்திலே நாம் அமர்ந்து கொள்வோம். I want you to touch your neighbor and tell them you are God's house. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய வீடாய் இருக்கிறீர்கள். You are God's house. நீங்கள் தேவனுடைய வீடாய் இருக்கிறீர்கள். You are the God's house. நீங்கள் தேவன் தங்கும் வாசஸ்தலமாய் The இருக்கிறீர்கள். Bible says Moses was faithful in all God's house as a servant. அங்கே மோசே தேவனுடைய வீட்டிலே எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இருந்தான், அதாவது ஒரு சேவகனாய் இருந்தான். But Jesus was faithful in all God's house as a son. ஆனால் தேவனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவும் அப்படி உண்மையுள்ளவராய் இருந்தார், ஆனால் ஒரு குமாரனாய் உண்மையுள்ளவராய் இருந்தார். We have better covenant. நமக்கு ஒரு சிறந்த உடன்படிக்கை இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We have someone who is better than Moses. மோசேயை காட்டிலும் சிறந்தவர் நமக்கென்று இருக்கிறார். Can I hear a louder hallelujah? Hallelujah. 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 From Genesis to Revelation we could see God was longing to have a relationship. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் மனிதர்களோடு உறவு கொள்ள விரும்புகிறவராய் இருக்கிறார். God, the one who created you, he cannot live without you. நம்மை சிருஷ்டித்த தேவன் நாம் இல்லாமல் தனியாக வாசம் செய்ய விரும்புகிறார். Why he created you? ஆண்டவர் எதற்காக நம்மை சிருஷ்டித்தார்? He created you so that he can dwell in you. அவர் நம்மை படைத்ததன் நோக்கம் அவர் நம்ம மத்தியிலே வாசம் செய்வதற்காக. God's love for us is so deep and so profound. ஆண்டவருக்கு நம்ம மேல் இருக்கிறதான அன்பு மிகவும் பெரியது, மிகவும் உறுதியானது. We cannot understand God's love. அவருடைய அன்பை நம்மால் யோசித்து பார்க்க முடியாது. We cannot fathom his love for us. அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. He cannot live in heaven without you. அவர் நாம் இல்லாமல் பரலோகத்திலே வாசம் செய்கிறதை அவர் விரும்பவில்லை. Hallelujah. The God who says the heaven is my throne, the earth is my footstool. ஆண்டவர் சொல்கிறார், வானம் என் சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்கிறார். But still he wanted to dwell among people. ஆனாலும் அவர் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். Out of all the creation he created man in his own image. அவர் படைத்த சகல சிருஷ்டிப்புகளிலேயும் மனிதனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். And he breathed the breath of life into the nostrils. அந்த மனிதனுக்குள்ளாக தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். And we are carrying the presence of God. நாம் இப்பொழுது அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற கருவிகளாய் இருக்கிறோம். God, he created Adam. ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்தார். From the dust. புழுதியிலிருந்து சிருஷ்டித்தார். He formed out of his hand. அவருடைய கைகளினாலே அவனை வணைந்து உருவாக்கினார். Out of nothing. ஒன்றுமில்லாமையிலிருந்து அவனை உருவாக்கினார். And he breathed his breath into the nostrils. அப்படியே உருவாக்கி தம்முடைய நாசியின் சுவாசத்தை ஊதினார். Adam and God was like a twin. ஆதாமும் தேவனும் கிட்டத்தட்ட இரட்டை பிறவிகள் மாதிரி. Hallelujah. Hallelujah. They were dwelling in the garden of Eden. அவர்கள் இருவருமாக ஏதேன் தோட்டத்திலே வாசம் செய்கிறார்கள். The Bible says in every coolest of the day God comes and dwell among Adam and Eve.
குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வந்து ஆதாமோடு அங்கே இருந்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God loves to walk with you. ஆண்டவர் உங்களோடு நடக்க விரும்புகிறார். God loves to sit with you. உங்களோடு அவர் உறவாட விரும்புகிறார். God, he wanted to hang around with you. உங்களோடு அவர் நண்பனை போல இருக்க விரும்புகிறார். He cannot be in any other place without you. நீங்கள் இல்லாமல் அவர் இருக்க விரும்புகிற தேவனாய் இல்லை என்று வேதம் Can I hear a hallelujah? ஹல்லேலூயா. This is the difference between other gods and our God. மற்ற தெய்வங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம், நம்முடைய தேவனுக்கும் இதற்கும் அதான் Our வித்தியாசம். God, he loves us unconditionally. நம்முடைய தேவன் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நம்மை நேசிக்கிறார். Adam and Eve, when they eaten the forbidden fruit, ஆதாமும் ஏவாளும் தடை செய்யப்பட்ட அந்த பழத்தை சாப்பிட்ட போது the sin entered. பாவம் உள்ளே வந்தது. Adam separated himself from God. ஆதாம் தன்னை தேவனிடத்திலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்கிறார். I want you to understand something very significant. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். God never separate from us. தேவன் தாமாக நம்மை விட்டு விலகி செல்லவில்லை. Your sin cannot separate God from you. நம்முடைய பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. But your sin can separate you from God. ஆனால் அதே பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். Hallelujah. ஹல்லேலூயா. Touch your neighbor and tell them, God never separated from you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை விட்டு விலகவே இல்லை. God never upset on you. தேவன் உங்கள் மேல் கோபப்படவே இல்லை. Hallelujah. ஹல்லேலூயா. God is not against you. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு எதிராக இருக்கவில்லை. But instead you that separated yourself from God. ஆனால் நாம் தான் தேவனிடத்திலிருந்து நம்மை விலக்கிக் கொண்டோம். As soon as the sin came into this world, பாவம் இந்த உலகத்திற்குள்ளாய் வந்த உடனே Adam and Eve become naked, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியானார்கள். fully shameful, வெட்கப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். guilty. குற்ற உணர்ச்சி உள்ளவர்களாய் And they இருந்தார்கள். ran behind a tree and they hid themselves. அவர்கள் தங்களை தேவனிடத்திலிருந்து விலக்கி ஒரு மரத்திற்கு பின்பாக மறைந்து கொண்டார்கள். Right after the fall, and there was God, he said a word, where are you, Adam? That was the first word God he said to Adam. பாவத்திலே விழுந்ததற்கு அப்புறமாக ஆண்டவர் பேசுகிற முதல் வார்த்தை, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Genesis chapter 3 verse 8 and 9. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். Quick வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விளங்கி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். Where are you, Adam? நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே? Yesterday you were with me in the same place. நேற்று என்னோடு இதே இடத்துல இருந்தாய். But you left me alone. என்னை தனியாக விட்டு விட்டாய். I want to walk with you. இப்பொழுது நான் உன்னோடு நடக்க I விரும்புகிறேன். want to sit with you. உன்னோடு உட்கார விரும்புகிறேன். Where are you? இப்பொழுது எங்கே I இருக்கிறாய்? want to dwell among you. உன்னோடு நான் வாசம் செய்ய விரும்புகிறேன். God was longing for Adam and Eve. ஆதாமும் ஏவாளோடு உறவு செய்ய அவர் வாஞ்சிக்கை உள்ளவராய் But the இருந்தார். sin separated Adam and Eve from the presence of God. ஆனால் அந்த பாவமானது அவர்களை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலக்கி The வைத்திருக்கிறது. Bible says they ran away from the presence of God. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போனார்கள். And Adam, he replied to God, ஆதாம் சொல்லுகிறான், God, I'm far away from your presence. ஆண்டவரே நான் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாய் இருக்கிறேன். I'm far away from your house, God. உம்முடைய வீட்டை விட்டு நான் தூரமாய் I இருக்கிறேன். know yesterday I was in your presence. நான் நேற்று உம்முடைய பிரசன்னத்திலே இருந்தேன். But today I have chosen sin over presence of God. ஆனால் இன்றைக்கு அந்த நான் உம்முடைய பிரசன்னத்தை காட்டிலும் பாவத்திலே விழுந்ததினாலே நான் அதை விட்டு தூரமாய் இருக்கிறேன் I என்கிறார். choose the pleasures of this world over the glory of God. தேவனுடைய மகிமையை காட்டிலும் இந்த மாம்சத்தை நான் தெரிந்தெடுத்ததினாலே உம்மை விட்டு நான் தூரமாய் இருக்கிறேன். I held to the sin and left you behind God. நான் அந்த பாவத்தை பிடித்து கொண்டதினாலே நான் உம்மை விட்டு விலகி போய்விட்டேன். The sin came into this world. பாவம் இந்த உலகத்திற்குள்ளாய் வந்தது. The earth was fully covered with darkness. இந்த உலகம் முழுவதும் இருளால் மூடியது. Yet God was longing for a relationship. ஆனாலும் தேவன் நம்மோடு உறவு வைக்க வாஞ்சை உள்ளவராய் இருந்தார். Where is my house that I can stay? எனக்கென்று இருக்கிற வீடு எங்கே? நான் எங்கே தங்க போகிறேன்? I want to dwell among my people. Where is their house? என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறேன். அதற்கான வீடு எங்கே? All the doors were closed. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. But yet God longing, desperate to dwell among you and me. ஆனாலும் தேவன் நம்ம மத்தியிலே வாசம் செய்வதற்காக ஏங்குகிறவராய் இருக்கிறார். God chose Moses.
ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். Moses, I have an assignment for you. உனக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. I want to dwell among my people. நான் என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்ய I want விரும்புகிறேன். you to build a tabernacle. எனக்கென்று ஒரு கூடாரத்தை கட்ட விரும்புகிறேன். So that in that way people can come and dwell with me. அதன் மூலமாய் ஜனங்கள் மத்தியிலே நான் வந்து வாசம் செய்ய முடியும். Moses, he built the tabernacle. மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார். And this was the procedure in the Israel in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே இதுதான் அந்த வழிமுறையாய் இருந்தது. Moses worshipped in this tabernacle. மோசே இப்படிப்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை Aaron, he worshipped here. ஆரோன் இங்கே ஆராதனை செய்தார். David, he worshipped here. தாவீதும் இங்கே ஆராதனை All செய்தார். the prophets and the kings, they worshipped in this tabernacle. தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் இங்கே ஆராதனை செய்தார்கள். This is very important. இது மிகவும் முக்கியமானது. This tabernacle has outer court and the inner court. இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் இருக்கிறது. The inner court is divided into two. இந்த உட்பிரகாரமானது இரண்டாக பிரிக்கலாம். Holy place and most holy place. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். And you can see there is a lot of pattern, there is a lot of procedure inside. இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது இதை கட்டுவதற்கென்று சில வழிமுறைகள் இருப்பதை The பார்க்கலாம். most of the things are made out of gold. அதிலே பெரும்பாலான விஷயங்கள் தங்கத்தால் செய்யப்பட்டது. And the inner court, the holiest of holy, there is the ark of the covenant, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு. which carries the presence of God. அது தேவனுடைய பிரசன்னத்தை எடுத்து கொண்டுகிறதா So இருக்கு. this is the instruction Moses received on the Mount Sinai. இதைத்தான் சீனாய் மலையிலே மோசே தேவனிடத்திலிருந்து When பெற்றுக்கொள்கிறார். he came down from that Mount Sinai, சீனாய் மலையிலிருந்து அவர் இறங்கி வருகிறார். he said to people, ஜனங்களை பார்த்து சொல்கிறார், our God made a way for you and him. நம்முடைய தேவன் உங்களோடு இருப்பதற்காக ஒரு வழியை There is a way to dwell in his presence. அவருடைய பிரசன்னத்திலே வாசம் செய்வதற்கு ஒரு வழியை There is a ஆயத்தப்படுத்துகிறார். lamb or a sheep has to be slaughtered on your behalf. உங்களுக்கு பதிலாக ஒரு ஆடோ அல்லது எருதோ பலி செலுத்தப்பட வேண்டும். And when the blood cleanses you and you become holy, in order you can have a relationship with your holy God. அந்த இரத்தத்தின் மூலமாய் நாம் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் கடந்து செல்வதற்கு You தகுதியுள்ளவர்களாகிறோம். cannot worship Yahweh, you cannot worship Jehovah without giving sacrifice on an altar on your behalf, on the behalf of your family. நம் சார்பாக அல்லது குடும்பத்தின் சார்பாக ரத்தம் சிந்தப்படாவிட்டால் ஒழிய நாம் யெகோவா தேவனை ஆராதிக்க முடியாது. Let's read quickly Exodus chapter 40. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். On the first day of the first month, முதல் மாதத்திலே முதல் நாளிலே God instructed Moses to erect the tabernacle. அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை அவர் நிலைநிறுத்த Oh, விரும்புகிறார். I am excited to dwell among my people. என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே நான் தங்குவதற்கு வாஞ்சியாய் இருக்கிறேன். And can you read quickly? யாத்ராகமம் 41வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ முதலாம் மாதம் முதல் தேதியிலே ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலே ஸ்தானம் பண்ணு, அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து 9வது வசனம். அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணி, அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டைகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். Moses was doing according to God's instruction. தேவன் கொடுத்த வழிமுறைகளை மோசே பின்பற்றுகிறார். It's not easy to get into the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வருவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. It's so hard in order to get into his glory. தேவனுடைய மகிமைக்குள்ளாய் வருவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். Old Testament you must follow all these procedures. பழைய ஏற்பாட்டிலே இந்த வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றினால் தான் Moses erected the temple, the tabernacle. மோசே இந்த தேவனுடைய கூடாரத்தை ஸ்தாபித்தபோது the glory of God came down. தேவனுடைய மகிமையானது அங்கே இறங்கி வந்தது. The glory they never seen before. இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மகிமை. Can we read for 34, 35, 36 and 37? அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. The glory came down on the tabernacle. தேவனுடைய மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இறங்கி வந்தது. You know what happened? அங்க என்ன நடந்தது? Even Moses couldn't able to stand the glory.
அந்த மகிமையிலே மோசேயானால் கூட நிற்க முடியவில்லை. He ran away from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போனான். He ran away from the glory of God. அந்த தேவனுடைய மகிமையை விட்டு ஓடி All போனான். the people were far away, they were looking this glory. அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் தூரத்திலிருந்து அந்த மகிமையை பார்க்கிறார்கள். Moses' tabernacle failed to connect you and God. அந்த மோசேயினுடைய மோசே கட்டின அந்த தேவனுடைய கூடாரம் தேவனுக்கும் மனுஷனுக்குமான உறவை ஸ்தாபிக்க தவறியது. It couldn't able to fix you and God in a holistic way. ஒரு முழுமையாக மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவை அதனால் ஏற்படுத்த முடியவில்லை. This glory separated people, even Moses. அந்த மகிமையானது மோசேயையும் அவருடைய ஜனங்களையும் தேவனிடத்திலிருந்து கிட்டத்தட்ட பிரித்து விட்டது. Far away people were seeing the glory of God. தூரத்திலிருந்து அந்த மகிமையை பார்த்து கொண்டிருந்தார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. This glory separated people and Moses. இந்த மகிமையானது மோசேயையும் ஜனங்களையும் தேவனிடத்திலிருந்து பிரித்தது. The Bible says they had to wait for this glory to taken up so that they can take the tabernacle and they can move further. அந்த மகிமை விலகுவது வரைக்கும் இந்த ஜனங்களும் மோசேயும் காத்திருந்துதான் பின்னாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செல்ல முடியும். Moses couldn't able to fix people and God as one body. மோசேயினாலே தேவனிடத்திலே இருக்கிற உறவை ஜனங்களுக்கும் இருக்கிறமான உறவை சீர்படுத்த முடியவில்லை. People still felt shame, guilty and sinful. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து பாவத்திலேயும் குற்றத்திலேயும் அவர்கள் விழுந்து அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். After that, ages and ages, David had a heart to build God's house. நாட்கள் சென்றதற்கு அப்புறமாக தாவீதுக்கு தேவனுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை வந்தது. David said, God, I have my own house, I have a living room, I have a bedroom, but for you, you don't have a place. தாவீது சொல்லுகிறார், எனக்கென்று ஒரு வீடு இருக்கிறது, தங்குவதற்கான ஸ்தலம் இருக்கிறது, ஆனால் நீர் இருப்பதற்கான இடம் இல்லையே. Can we read 2 Samuel chapter 7 verse 5 and 6? நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? Would you build a house for me? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலா வந்த எவ்விடத்திலாவதிலும் யாதொரு வார்த்தையாவது சொன்னதுண்டோ? Hallelujah. ஹல்லேலூயா. எகிப்தியர்லேருந்து உங்களை கொண்டு வந்த நாள் வரைக்கும் எனக்குன்னு தங்கறதுக்கு ஒரு வீடு இல்லை. நான் அதை வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தாவீது இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை, எனக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு, எனக்கு ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. தாவீதுடைய வீடு it was made out of expensive woods. தாவீதுடைய வீடு மிக சிறந்த விலையேற பெற்ற பொருட்களால் செய்யப்பட்டிருந்தது. He imported from other country to build his own house. அண்டை நாடுகளில் இருந்து அவர் இறக்குமதி செய்து சிறப்பாய் கட்டியிருந்தார். But David was sleeping on his couch and he was thinking about the presence of God. தாவீது அப்படிப்பட்ட ஒரு சொகுசான வீட்டில இருந்தாலும் தேவனுடைய வீட்டை குறித்ததான சிந்தை நான் அவருக்கு தங்கறதுக்கு எனக்கு ஒரு இடம் இருக்கு, ஆனா கர்த்தர் தங்கறதுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் தான் இருக்கு. அது எந்தெந்த இடத்துல எல்லாம் எடுத்துட்டு போறாங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் தாவீதை பார்த்து எனக்கு ஒரு வீடு கட்டுவாயான்னு கேட்கிறார். நான் எகிப்தில் வந்தது நாள்ல இருந்து 40 வருஷமா நான் அலைஞ்சிட்டே இருக்கிறேன். என்ன நீங்க தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. எனக்கு பெர்மனண்டா ஒரு வீடு வேணும். நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு வீடு வேணும். அதை நீ கட்டுவாயா? And God said to David, ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறார், since you have a blood on your hand, உன்னுடைய கையிலே இரத்தக்கறை your படிந்திருக்கிறது. son Solomon will build God's house. உன்னுடைய மகன் சாலமோன் அந்த வீட்டை கட்டுவான். And I will be his father. நான் அவனுடைய தகப்பனாய் He இருப்பேன். will be my son. அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான். And the Solomon temple was made out of gold and silver. சாலமோனுடைய தேவாலயம் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் கட்டப்பட்டது. Hallelujah. ஹல்லேலூயா. It was so massive, so fancy. அது மிகவும் பெரியது, மிகவும் ஆச்சரியமாய் It was இருந்தது. the most expensive temple ever in the history. வரலாற்றிலேயே அப்படிப்பட்ட ஒரு தேவாலயம் கட்டப்படவில்லை. Even kings and queens from other country they came to visit this temple. அங்கே இருந்த ராஜாக்களும் அங்கே இருந்தவர்களும் வந்து அதை பார்ப்பதற்கென்றே வந்தார்கள். And almost thousands of people they came to dedicate this temple. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த பிரதிஷ்டைக்காக வந்தார்கள். And Solomon, he front of the people, he announced and he prayed. அங்கே சாலமோன் அவர்களுக்கு முன்பாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். What God has promised to my father David,
தேவன் என்னுடைய தகப்பன் தாவீதுக்கு எதை வாக்குத்தத்தம் பண்ணாரோ with his mouth, அவருடைய வாயினாலே in my days, என்னுடைய நாட்களிலே God has fulfilled it with his hands. அது கரத்தினாலே நிறைவேற்றினார். I know I'm not worthy for this glory. அந்த மகிமைக்கு நான் பாத்திரன் அல்ல. God, even the whole world cannot contain your glory. இந்த முழு உலகம் இருந்தாலும் தேவனுடைய மகிமையை கொள்ள முடியாது. But I plead you, please come and dwell in this temple. ஆனால் ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே கேட்கிறது ஒரே விஷயம் தான், நீ இந்த இடத்திலே வந்து தங்கும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, 1 Chronicles chapter 7 verse 1 and 2. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது Okay. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி Yes. சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலியையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. Even the priest and the people, they ran away from the glory, from the fire, from the cloud of God. அங்கே ஜனங்களும் ஆசாரியர்களும் கூட அந்த ஆலயத்தின் மேல் இறங்கின மகிமையை பார்த்து பயந்து ஓடினார்கள். They were all went away and they saw the glory of God from very far. தூரத்திலிருந்து தான் அந்த மகிமையை அவர்களால் பார்க்க And முடிந்தது. they had to wait until the glory goes up. அந்த மகிமை மீண்டுமாய் எடுத்துக் கொள்கிற வரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. Solomon temple couldn't able to fix you and me. சாலமோனுடைய தேவாலயமும் கூட தேவனுக்கான உறவை, மனிதனுக்கான உறவை Though it சீர்திருத்த was முடியவில்லை. built out of fancy gold and silver, but it separated you and me. அது பல தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் கட்டப்பட்டு இருந்தாலும் கூட அதுவும் அந்த உறவை சரி செய்ய முடியவில்லை. Hallelujah. Where is my house? என்னுடைய வீடு எங்கே? Where I will dwell? நான் எங்கே தங்குவேன்? How I can rectify people into my house? எப்படியாய் நான் என்னுடைய வீட்டுக்குள்ளாய் என்னுடைய ஜனங்களை சேர்த்துக் கொள்வேன்? The blood of bull, the blood of goats, even thousands of goats couldn't able to rectify the relationship between people and me. பல நூறு எருதுகளும் பல ஆயிரம் ஆடுகளும் பலி செலுத்தப்பட்டும் கூட தேவனுக்கும் மனுஷனுக்குமான உறவை சீர் The செலுத்தப்படவில்லை. blood of bull couldn't able to rectify people and God. அந்த எருதுகளின் ரத்தம் ஜனங்களை தேவனோடு சேர் செய்ய முடியவில்லை. In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே the Bible says, வேதம் சொல்கிறது, Matthew chapter 8 verse 20, மத்தேயு 8:20 foxes have holes, நரிகளுக்கு குழிகள் உண்டு, the birds of air has nests, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, but the Son of Man has no place to stay. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. That doesn't mean Jesus was homeless. அதற்காக இயேசுக்கு ஏதோ வீடே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. Understand this. இதை நாம புரிஞ்சுக்கொள்ளணும். Jesus was a son of carpenter. Those days carpenter was a rich people. அவர் ஒரு தச்சனுடைய குமாரனாய் இருந்தார். அவர்கள் செல்வாக்காய் இருந்தார்கள். He had a house, he had a good brothers, he had everything. அவருக்கு வீடு இருந்தது, நல்ல சகோதரர்கள், நல்ல ஒரு குடும்பம் But இருந்தது. he was looking around everywhere. ஆனால் அவர் அந்த எருசலேமை சுற்றிலும் பார்க்கிறார். Foxes have holes, நரிகளுக்கு குழிகள் உண்டு, the birds of air has a nest, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. but for me I don't have a place to stay. ஆனால் எனக்கென்று தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. In a way God was pointing out to you and me, would you open your door? I want to come and stay inside you. ஒரு வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மையும் உன்னையும் என்னையும் பார்த்து உன்னுடைய இருதயத்தை திறந்து எனக்கு இடம் கொடுப்பாயா? Hallelujah. ஹல்லேலூயா. This the foot to the heaven is my throne. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. But I don't want to stay over there. I want to stay in you. ஆனாலும் நான் உன்னிடத்திலே வாசம் செய்ய விரும்புகிறேன். Peter, James and John, God called and took them into a mountain. பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்கள் மறுரூப மலைக்கு செல்கிறார்கள். And Jesus was transfigured. அங்கே இயேசு மறுரூபமாய் மாறுகிறார். Elijah appeared, Moses appeared. மோசே, எலியா அங்கே தோன்றுகிறார்கள். And when Peter saw it, பேதுரு அதை பார்த்தவுடன் he was so excited. பேதுரு உற்சாகமாகிறார். And he said one word. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், God, can I build a tent? நான் உமக்கென்று ஒரு கூடாரத்தை கட்டட்டுமா? Peter's mind was still in the Old Testament. பேதுருடைய சிந்தை எல்லாம் இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. Still in the Old Testament, tent and temple. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலும் அந்த ஆலயத்தை குறித்ததுமாய் பேதுருடைய சிந்தை இருந்தது. Can I build a temple? Can I build a tent for Moses, for you and for Elijah? மோசேக்கும் எலியாவுக்கும் உமக்கும் ஒரு கூடாரத்தை கட்டட்டுமா என்றுதான் பேதுரு கேட்கிறார். As he was still talking, அவன் பேசிக் கொண்டிருந்த போதே the cloud covered Jesus.
அங்கே இயேசுவை ஒரு மகிமை மூடியது. I want you to understand this, people of God. இதை நாம் கவனிக்க வேண்டும். The cloud which covered the tabernacle, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடின மகிமை, the cloud which covered the temple of Solomon, சாலமோனுடைய தேவாலயத்தை மூடின மகிமை, the same cloud covered not tabernacle, not Solomon temple, but Jesus. இப்பொழுது அதே மகிமையானது இயேசுவையும் மூடுகிறது. The Shekinah glory covered அந்த Jesus. சக்கீனா மகிமை இயேசுவை மூடுகிறது. And now Peter, James and John, they were fearful. பேதுரு, யாக்கோபு, யோவானும் இப்பொழுது பயந்து They நடுங்குகிறார்கள். knew this glory, we cannot come near God. அந்த மகிமைக்கு பக்கமாக போக We cannot முடியாது. even see this glory, God. இதுவரைக்கும் அந்த மகிமையை அவர்கள் பார்த்ததில்லை. The Bible says, வேதம் சொல்கிறது, Jesus, he came out of the Shekinah glory. அந்த மகிமையை விட்டு இயேசு வெளியே He வருகிறார். touched Peter பேதுருவை பார்த்து சொல்கிறார், and he said, இந்த வார்த்தையை சொல்கிறார், arise and do not fear. எலும்பு பயப்படாதே என்கிறார். Arise and do not fear. எலும்பு பயப்படாதே. I know that the glory that descended on the tabernacle made you fearful. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின அந்த மகிமை உங்களை பயப்படுத்தியது. I know the Solomon temple glory made you far away from me. சாலமோன் தேவாலயத்தில் இறங்கின மகிமை உங்களை தூரப்படுத்தியது. But me, the glory has come close to you. ஆனால் என் மூலமா இந்த மகிமை உங்கள் அருகாமையில் வருகிறது. We have someone who is greater than Solomon. சாலமோனை காட்டிலும் பெரியவர் நமக்கு இருக்கிறார். We have someone who is greater than Moses. மோசேயை காட்டிலும் பெரியவர் நமக்கு We இருக்கிறார். have someone who is greater than Jonah. யோனாவை காட்டிலும் பெரியவர் நமக்கு We இருக்கிறார். have someone who is greater than Elijah and Elisha. எலியா, எலிசாவை காட்டிலும் பெரியவர் நமக்கு இருக்கிறார். Peter's mind was opened on the temple. பேதுருவுடைய சிந்தை எல்லாம் தேவாலயத்தை நோக்கி இருந்தது. On the mountain his mind was transformed. அவருடைய அந்த மலையிலே அவருடைய சிந்தையும் மறுரூபமானது. He came down as a very different person. அவர் ஒரு முற்றிலும் மாறினவராய் அந்த இடத்திலிருந்து வந்தார். Peter, James and John, they came down as a complete life changed encounter. பேதுரு, யாக்கோபு, யோவானும் அந்த மறுரூப மலையிலிருந்து இறங்கி வரும்போது முற்றிலும் மாறினவர்களாய் Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you will go back நீங்க திரும்பி with போகும்போது the testimony, ஒரு சாட்சியோட with the போவீங்க. new glory, புது with மகிமையோட, the new power, புது with the வல்லமையோட, new revelation. புது வெளிப்பாடு. Your life will never be the same உங்கள் வாழ்க்கை இது போல because the Shekinah glory has come into you. மகிமை வந்ததனால் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாற போகிறது. What Moses failed, எதை மோசே செய்ய தவறினார், what Solomon failed, சாலமோன் எதை செய்ய Jesus, தவறினார், he fulfilled it on the mountain of transfiguration. அந்த மறுரூப மலையில இயேசு நிறைவேற்றினார். Can we all put our hands for the Lord Jesus நாம் Christ? கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனுக்கு மகிமை What செலுத்துவோம். Moses couldn't able to do, Jesus did it. மோசேயினால் முடியாததை இயேசு கிறிஸ்து What செய்தார். Solomon temple couldn't able to do, Jesus did it. சாலமோனுடைய தேவாலயத்தினாலே முடியாத காரியத்தை இயேசு செய்தார். Jesus is the Shekinah glory. இயேசுதான் அந்த சக்கீனா Jesus is the tabernacle. இயேசுதான் ஆசரிப்பு கூடாரம். Jesus is the Solomon temple. இயேசுதான் சாலமோனுடைய Jesus தேவாலயம். is the seven lampstand. இயேசுதான் அந்த 7 குத்து விளக்கு. Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them Jesus is the tabernacle. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுதான். Oh, Jesus is the தேவனுடைய Solomon கூடாரம். temple. இயேசுதான் சாலமோனுடைய Oh, தேவாலயம். Jesus is your rock. இயேசுதான் நம்முடைய கற்பாறை. Jesus is your alpha. இயேசுதான் நம்முடைய அல்பா. Jesus is your omega. நம்முடைய ஒமேகாவா. Jesus is your first. அவர்தான் நம்முடைய துவக்கம். Jesus is your last. இயேசுதான் நம்முடைய முடிவு. He is not in the Solomon temple. அவர் சாலமோன் தேவாலயத்தில் Jesus இல்லை. is not in the fancy building. அவர் பெரிய கட்டடங்களில் இல்லை. Your body is the temple of God. நம்முடைய சரீரமே தேவனுடைய The ஆலயமாய் இருக்கிறது. Shekinah glory will cover you. அந்த மகிமை நம்மை மூடும். You will walk in the fullness of God. தேவனுடைய நிறைவிலே நாம் You will நடப்போம். walk in the glory of God. தேவனுடைய மகிமையில் நடப்போம். There is nothing that can separate you and God. தேவனை விட்டு நம்ம எதுவும் பிரிக்க Paul முடியாது. says, what can separate me from you and me, God? பவுல் கேட்கிறார், எது நம்மை அன்பிலிருந்து தேவனை Persecutions, பிரிக்க முடியும்? tribulations, despair, dangers, sword, things present, things that to come. Nothing can separate me and you. எதுவுமே தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Peter mind was changed. பேதுருடைய சிந்தை மாறினது. John mind was changed. யோவானுடைய சிந்தை மாறினது. James mind was changed. யாக்கோபுடைய சிந்தை மாறினது. Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God will change your mind. உங்களுடைய சிந்தைகளையும் கர்த்தர் மாற்றுவார். God will change the way you think. நாம் யோசிக்கிற நிலையை கர்த்தர் மாற்றுவார். From today you will see God like never before. இதுவரைக்கும் பார்த்திராதவனமாய் தேவனை நீங்கள் பார்ப்பீர்கள். 2026 is the year that God will cover you with His Shekinah glory. 2026 அவருடைய செக்கினா மகிமையினால் நிரப்பி You நடத்துவார். will walk in the fullness of God. அவருடைய நிறைவிலே நடப்பீர்கள். Wherever you go, you will bring God's light. நாம் போகிற இடமெல்லாம் தேவனுடைய ஒளியை கொண்டு செல்வோம். When you speak, people will drawn close to Jesus. நாம் பேசும் பொழுது ஜனங்கள் தேவனிடத்திலே நெருங்கி வருவார்கள். Peter and John, when they went to Solomon temple,
பேதுருவும் யோவானும் சாலமோனுடைய தேவாலயத்தை நோக்கி போகிறார்கள். There was a man that was laying at the beautiful gate. அங்கே முடவனாக ஒரு மனிதன் கிடக்கிறான். He was a born lame. அவன் பிறக்கும் பொழுதே முடவனாய் இருந்தான். Hallelujah. ஹல்லேலூயா. Acts chapter 3 verse 6. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் அப்பொழுது பேதுரு, And Peter said to him, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. Amen. வலது Let us all stand to our feet quickly. நம்ம எல்லோரும் எழுந்து நின்று வாசிக்கலாம். Peter said to this lame man, பேதுரு இந்த முடவனை பார்த்து சொல்கிறார், I don't have silver, I don't have gold. என்னிடத்தில் தங்கம் இல்லை, என்னிடத்தில் வெள்ளி இல்லை. Meaning he is symbolizing the Solomon temple. அவர் சாலமோனுடைய தேவாலயத்தை சுட்டி காட்டுகிறார். I know this temple that you are sitting is filled with silver and filled with gold. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேவாலயம் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் நிரம்பி இருக்கிறது. The presence of God is not there. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இல்லை. You've been waiting at the Solomon's temple hoping for healing. இந்த தேவாலயத்திற்கு முன்பாய் நீ காத்துக்கொண்டு சுகமாக வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறாய். I don't have silver. ஆனால் என்னிடத்தில் வெள்ளி இல்லை. I don't have gold. என்னிடத்தில் தங்கம் இல்லை. I don't have tabernacle. என்னிடத்தில் ஆசரிப்பு கூடாரம் இல்லை. I don't believe in this Solomon temple. இந்த தேவாலயத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. I don't have sheep. எனக்கென்று ஆடுகள் இல்லை பலி செலுத்த. I don't have anything to sacrifice. பலி செலுத்துவதற்கென்று வேறு எதுவும் இல்லை. But what I have என்னிடத்தில் இருக்கிறது is the name of Jesus Christ of Nazareth. நாமம் மாத்திரம் நசரேயனாகிய இயேசு. Rise up and walk. எழுந்து நட. The born blind, he rose up and he started to walk. உடனே அவன் எழுந்து நடந்தான். Hallelujah. Hallelujah. On this rock I shall build my house. பேதுருவை பார்த்து சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். The gates of hell shall not prevail over it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. And can we read Hebrews chapter 3 verse 5 and 6 together? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லப்பட போகிற எல்லாரும் சேர்ந்து வாசித்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேன்மைப்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகி நாமே அவருடைய வீடா இருக்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி, நான் உங்களுடைய வீடு ஆண்டவரே, நான் தான் உங்களுடைய வீடு, நான் தான் உங்களுடைய வீடு. கேளுங்க பார்க்கலாம். என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன். லபா ஹட்டனமா ரோகோபோ ஷாண்டனமா ராதியாண்டனமா. நீர் ஆசரிப்பு கூடாரத்துல இல்ல, நீர் சாலமோன் கட்டின தங்கமான தேவாலயத்துல நீர் இல்ல, தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு கட்டின தேவாலயத்தில் நீர் இல்லை. நீர் எங்க இருக்கிறீர்? நரிகளுக்கு அது குழி இருக்கிறது, பறவைகளுக்கு கூடு இருக்கிறது. எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் தலை சாய்க்கிற இடம், அவர் உலாவுகிற இடம் உம்முடைய சரீரம். உன்னுடைய சரீரம் தான் தேவன் தங்குகிற ஆலயம். I want you to remember something. Your body is the living place for God. Lamana kantaraba shantanama rebeda kanteliriatanama. அடே 2 கரங்களை உயர்த்தி, என்கிட்ட வெள்ளி இல்லை, என்கிட்ட பொண்ணு இல்லை, ஆனா என்கிட்ட இருக்கிறது நசரேயனாகிய இயேசுவுடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டு ரத்தம் என் மேல தெளிக்கப்படல, என் மேல மாட்டு ரத்தம் தெளிக்கப்படல, ஆனா என் மேல ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் லூமானமானக பாவம் அறியாத சுத்த கண்ணரவர். அவருடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. யார் நீ? நீ தேவனுடைய வீடு. யார் நீ? நீ தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம். யார் நீ? நீ நான் அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவன். யார் நீ? நீ பேசும் பொழுது ஜனங்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வருவார்கள். யார் நீ? நீ தொடும் பொழுது பேதுருடைய நிழலை தொட்டு சுகமானவர்கள் உன்னுடைய நிழலை தொட்டு நீ தொடும் பொழுது உம்முடைய கர்த்தருடைய பிரசன்னம் உன் மூலமாக வெளிப்படும். நல்ல அந்நிய பாஷையில பேசி, நான் உன் வீடா இருக்க விரும்புகிறேன், நான் உன் பிரசன்னத்தை சுமக்கிறவனா விரும்புகிறேன். இந்த கல்லின் மேல உன் சபையை கட்டுங்கப்பா. லமா ஹட்டனா கிளப்ரா ஷட்டனமா. இந்த வருஷம் கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள தங்குவார். இந்த வருஷம் கர்த்தர் உன் தலைமுறைகளுக்குள்ள தங்குவார். ஐயோ, கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கலையே, அவருடைய செக்கின மகிமையை பார்க்கலையே, எழுந்து புறப்படு. அவருடைய மகிமை உனக்குள்ள தங்கி இருக்கிறது, அவருடைய கிருபை உனக்குள்ள தங்கி இருக்கிறது. முழு மகிமை. முதலாவது ஆதாம் இழந்து போன எல்லா மகிமையும் 2வது ஆதாம் மூலியமாக உனக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வெளிப்பாடு. வெளிப்பாடை பெற்றுக்கொள். இந்த வெளிப்பாடு தான் உன்னை நடத்தும். இந்த வெளிப்பாடு தான் உன்னை சுதந்திரிக்க வைக்கும். இந்த வெளிப்பாடு தான் உன்னை சபையை கட்ட வைக்கும். இந்த வெளிப்பாடு தான் உன்னை வீட்டை கட்ட வைக்கும். இந்த வெளிப்பாடு தான் உன்னை இடத்தை வாங்க வைக்கும்.
உனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள் அது முற்றிலும் அபத்தம் பண்ணுகிறார். ஓ பேதுருவே, இந்த சபையின் மேல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்வதில்லை, இதை மேற்கொள்வதில்லை, இதை மேற்கொள்வதில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் தான் ஆசரிப்பு கூடாரன்னு சொல்லுங்க. நான் தான் நீங்க தங்குகிற சாலமோன் தேவாலயம். இங்க ஒருத்தர் இருக்கிறார், அவர் சாலமோனிலும் பெரியவர். சத்தமய பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். நீர் சாலமோனிலும் பெரியவர், நீர் யோனாவிலும் பெரியவர், நீர் மோசேயிலும் பெரியவர். பேர்பட்ட பெரிய தெய்வம் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை நெற்றி மேல கை வைத்து, வீடாகிய என்னுடைய சரீரத்தை நான் திறந்து கொடுக்கிறேன். என் இருதயம் ஃபுல்லா உங்களுடைய ஆவினால நிரம்பி இருக்கட்டும். மாம்சமான யாவர் மேலேயும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இந்த காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது. உம்முடைய மகிமையை நாங்க மிஸ் பண்ணக்கூடாது. நீ நடந்தா ஷெக்கினா க்ளோரி உன்னோடு கூட நடக்கிறது மகளே. நீ போகிற இருளான சிச்சுவேஷன்ல நீ ஒரு ரூம்குள்ள நுழைந்த உடனே அந்த இருளான ரூம் வெளிச்சமாக மாறும். நீ வாயை திறந்த உடனே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். லாபா ஹட்லி பரானா மாகண்டனமா ஷட். என்கிட்ட பொன்னும் இல்ல வெள்ளியும் இல்ல, ஆனால் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையினால பேசுகிறேன். எழுந்து நட, பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீதான் அவர் தங்குகிற வீடு. You are the God's house. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை உயர்த்துவோம். Hallelujah. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.